ஏ2ஆர் இந்த வண்டி நம்பர் சொல்கிறேன் பாருங்க, TN73AC8878. நல்லா செக் பண்ணி பாருங்கள். இவனுக்கிட்ட லைசன்ஸே இல்லை, இவனுக்கு ஆதார் கார்டு கூட நினைக்கிறேன். இவனுக்கிட்ட லைசன்ஸே இல்லை, ட்ரிபிள்ஸ் வரானுங்க. அதுவும் அந்த வண்டிலையும் வரவனுங்களும் ட்ரிபிள்ஸ் வரானுங்க. இவன் முகத்தை கூட நல்லா காட்டுறோம், பார்த்துக்கோங்க. ஹாய் ஏ2ஆர், வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் பிளாக். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போதான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்கை ஷோரூம் கொண்டு போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சேனலோட நேம் வந்து ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். அதுதான் இன்னையோட விளாகு. பைக்கில் மட்டும் பண்ண மாட்டோம், இன்னொரு இடத்துலையும் பண்ணலான் இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடையில் இந்த இடத்துல நம்ம சேனல் நேம் வந்து ஸ்டிக்கர் பண்ணலான் இருக்கிறோம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம், வாங்க போகலாம். ஹாய் ஏ2ஆர், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ என்ன வேலூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி சர்மா அவங்க ப்ராஜெக்ட் வாங்கிறதுக்காக போயிட்டான். இப்போ நம்ம மட்டும்தான் போகிறோம், பின்னாடி போகிறோம். அவன் ப்ராஜெக்ட் வாங்கிறதுக்காக அவனும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் போயிருக்கானுங்க முன்னாடி. நான் வேறு ரூட்டு சொன்னால் அவனுங்க வேறு ரூட்டில் போகிறானுங்க. எப்படி பொறுமையாக தான் போயிட்டுருப்பானுங்க, போய் பிடிச்சிடலாம். நான் இந்த விஷயம் ஹைவேயில் போகலான்டான்னா இவனுங்க ஊருக்குள்ளே போகிறானுங்க, காட்பாடி போகலான்ட்டு. நான் அங்கே காட்பாடி வேலூர் போயிட்டு போகலாம். நான் ஃபஸ்ட்டு வேலூர் போயிட்டு அப்புறம் காட்பாடி போகலான்டான்னு இவனுங்க ஃபஸ்ட்டு காட்பாடி போகலான்ட்டு போயிட்டுருக்கானுங்க. இவனுங்க வேறு போய் பிடிக்கணும். இன்றைக்கி வேறு ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு பிரதமர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க வேலூர் சைடு. நான் அதான் இப்போ காட்பாடி போனால் வேலூர் போகிறது கொஞ்சம் கஷ்டம். நான் அதனால் அவனுங்களை அப்படி போயிட்டு காட்பாடி வரலான்டான்னா இவனுங்க பார்த்தா இந்த சைடு போகிறானுங்க. இப்போ போயிட்டு பிடிச்சிடலாங்க அவனுங்கள. ஏ2ஆர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம் போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இதெல்லாம் செயின் லூஃப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போல்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிக்கர் அடிக்கலான்னா இவனுங்க முன்னாடியே போயிட்டுருக்கானுங்க. இப்போ வேறு ரூட் மாறி போனதுனால இப்போ ஃபஸ்ட்டு போய் ஸ்டிக்கர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷோரூம் போயிட்டு போல்ட்டெல்லாம் பண்ணிட்டு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ண போகிறோம். இப்போ இவனுங்க இங்கே போகிறதுக்கே எவ்வளோ, இந்த டிராஃபிக்கில் நான் போகிறதுக்காட்டி ஷோரூம் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணுறாங்க வேறு. ஐயோ இந்த போல்ட்டை மாட்டுறதுக்கு நானும் எவ்வளோ நாள் பாடுறேன், போல்டு மாட்டுறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி அதுவே ஒரு மெயினாக விலாகாக வச்சுருக்கிறேன். நேற்றே ட்ரை பண்ணேன். நேற்று வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்லேருந்து வந்திருந்தான், வேலூர் தான். அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போல்டு நெட்லாம் மாற்றிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லாம் ஓட்டிட்டு அப்படியே வரலான்ற ஒரு பிளானில் இருந்தேன். நேற்று அதுவும் கேன்சல் ஆகி போயிடுச்சு. நேற்று எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் அதுவும் கேன்சல் ஆகி போயிடுச்சு. சரி, இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கால் பண்ணேன். எத்தனை மணி, நான் வந்து மத்தியானம் 12 மணிக்கு கால் பண்ணி சொன்னேன் சர்மாகிட்ட. அவன் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்திருக்கான். 3:30 மணிக்கு கூட நான் கரெக்டாக கிடையாது. நானே 3:30 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு இதுவாகிட்டு இருக்கேன், உட்காந்துட்டேன். இவன் பார்த்தா 4 மணிக்கு வராங்க. இப்போ 4 மணிலேருந்து நான் திரும்ப 5 மணிக்கு நான் கடைக்கு வரணும். வேறு இவன் வேறு பண்ணுறது வேலை இருக்குது இந்த சர்மா. இதில் இப்போ போயிட்டு அவன் ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கணுன்னு வேறு சொல்கிறான். முன்னாடியே வாங்கி வச்சிட்றான். நான் கூடும்போது வாடான்னு நேற்றே நான் சொல்லிட்டேன். இவனுங்களை பண்ணுறேன். ஐயோ, இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஒன்று சொன்னால் இவனுங்க ஒன்று செய்கிறானுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ட்ரிப்பு போக வேண்டியதுங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, அந்த கொடைக்கானல் அது எதனா ஒன்று போவோன்ட்டு. அதில் எதனா ஏலகிரி போகலான்னு ஒரு பிளானில் வச்சுருந்தோம். அதை கேன்சலே ஆகி போயிடுச்சுங்க அந்த ட்ரிப்பு. இப்போ நாளைக்கு மட்டும் எங்கன்னா பக்கத்தில் போனால் போவோம். நாளைக்கு இன்றைக்கி என்ன கேன்சல் ஆகி போயிடுச்சு அந்த ட்ரிப்பு வேறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொதப்பிட்டாங்க. தலைவர் ட்ரிப்பு போகலான்னா ஆண்டா போகலாண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு இப்போ 2-3 நாளாக ஃபோன் எடுக்கலை. அதனால் ட்ரிப்பு கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஏ2ஆர் அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னா இந்த கரெக்டான ரூட்டில் தான் போயிருக்கானுங்க. நம்மளோட இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கிறானுங்க. எதுவும் இல்லைங்க, பிடிச்சிடலாம் அவனை.
இப்போ இவனுங்களை நைஸாக பேசி அப்படியே ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அப்படியே இதுக்கு ஷோரூம் கூப்பிட்டு போயிட வேண்டியதான். ப்ராஜெக்ட்லாம் அப்புறம் வாங்கிக்கிட்டவனுங்க. முன்னாடியே மத்தியானமே போய் இப்போ ப்ராஜெக்ட்லாம் வாங்கிட்டு வந்துருங்கடா, மதியானத்துக்கு மேலே நான் கூப்பிட்றேன் அங்கே வாங்கடான்னு யாரும் சொல்ல, சர்மாவை மட்டும்தான் சொன்னேன் வாடான்ட்டு. தேவையில்லாத வேலை பண்ணுறானுங்க. எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம இன்னும் கரெக்டாக நம்ம 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கிறான் அவன். இதுங்க இப்போ போய் முறுக்கிட்டு போய் பிடிச்சிருவோம். இன்னும் நம்மளுக்கு காட்பாடி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இன்னும் காட்பாடிக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. 15 கிலோமீட்டர் இல்லை 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இவனுங்களா சரிங்க, நான் அவனுங்களை போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் பண்ணுறேன். அவனுங்களை பார்த்தோன்னே கேட்டுவார். நம்ம பார்த்துட்டோம் இவனுங்களை, கரெக்டாக இவனுங்கிட்ட வந்துட்டோம். நம்ம கோ ரைடர்ஸோட பக்கத்தில் வந்துட்டோம். இதோ போயிட்டுருக்கானுங்க. டேய் பண்ணாடிங்களா, உங்களை அந்த சைடில் தான்டா வர சொன்னேன். வரவங்க உங்களை அந்த சைடு தான்டா வர சொன்னேன் நான். டேய் அதுவும் கிட்ட தான்டா, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஷோரூம் க்ளோஸ் பண்ணுவானுங்கடா டேய். பார்த்துக்கலாம் டேய், போடா டேய், அசிங்கமான கேப்பண்டா. அப்புறம் என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? எப்போ வருவானுங்க? அட போங்கடா. ஏட்டுவார். இன்னும் காட்பாடி எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இன்னும். இப்போ இவனுங்க காட்பாடியில் எந்த இடத்துல போய் வாங்க போகிறானுங்கன்னு தெரில. டேய் காட்பாடியில் எந்த இடத்துலடா போய் வாங்க போகிறீங்க? காட்பாடி எங்கே? காட்பாடியில் எங்கே? பஸ் ஸ்டாண்டில். சரி, அது போகிற வழியில் தான் ஸ்டிக்கர் இங்கே பண்ணிட்டு போயிடலாம். டேய் ஐயோ நீ வேற, இவனே வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் பண்ணாதான்டா நல்லா இருக்கும். பைத்தியக்காரனுங்களா, அதுக்கு தானே ஷோரூம் போயிட்டு பண்ணலான்னு. அறிவு கட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா சர்மா, சத்தியமா. டேய் போங்கடா டேய். நானும் சரி ஸ்டிக்கர் பண்ணிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணி லூப் பண்ணலான்னு பார்த்தேன், செயின் லூப்லாம். ஆனால் நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஓட்டினா தாங்க நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது உடனே ஸ்டிக்கர் ஓட்டினா உடனே வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணோம்னா இதுவாயிரும்னு நினைக்கிறேன். அழிஞ்சிருமா என்னன்னு தெரில. நான் சொல்கிறேன், இந்த இவனுக்கு பைத்தியக்காரனுங்க. அது முன்னாடி வண்டி ஓட்டின்னு போகிறான் பாருங்க ஒருத்தன், அவன் தாங்க சரியான பைத்தியம். ஏட்டுவார். நான் ஒரு பிளான் போட்டால் இது ஒரு பிளான் நடக்குது, ஒன்றுமே புரியல. இப்போ என்னன்னா, இப்போ போயிட்டு சர்மா போயிட்டு அவன் ப்ராஜெக்ட் சென்டரில் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஷோரூம் போயிட்டு வண்டியை வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோங்க. நான் வந்து அந்த சைடு ஹைவேயில் போயிருந்தோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கும். இப்போ 2 வேலையாக வைக்கிறான் அந்த சர்மா. முன்னாடி 2 பைக் போதில்ல, அது முன்னாடி ஒரு பைக் போதில்ல, அதெல்லாம் நமக்கு பசங்க தான், சர்மாவோட கிளாஸ்மேட் அவங்களாம். இப்போ போயிட்டு இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். முன்னாடி சர்மா போகிறான். இன்னும் காட்பாடி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க காட்பாடி. 8 கிலோமீட்டர்ஸில் காட்பாடியிலே தான் பக்கத்தில், காட்பாடி மெயின்லேயே தான் இது இருக்குதுங்களாம் ப்ராஜெக்ட் சென்ட்ரு. அங்கே போய்ட்டு அவன் ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே வண்டி பைக் வந்து அவனோட சர்மாவோட பைக் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவான், ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவான். அப்புறம் நம்ம சர்மாவை கூட்டிகிட்டு ஷோரூம் போயிட்டு வாட்டர் சர்வீஸ்லாம் வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வரணுங்க. திரும்ப காட்பாடியே வந்து ஸ்டிக்கர் போட்டு திரும்ப வரணுங்க. நம்ம கடைக்கும் வேறு நான் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கிறேன், கடையிலையும் ஓட்டலான்ட்டு. சரிங்க,
இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். A2R இப்போ நம்ம விஐடி கிட்ட வந்துட்டோம். இன்னும் காட்பாடி எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி வேறு காட்பாடியாண்டு வேறு எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அங்கே ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாம் வேறு காலையில். இப்போயும் அப்படியே இருக்கா என்னன்னு தெரியல. வேறு இன்றைக்கி பிரதமர் வர்றதுனால ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க வேலூர் சைடு, வேலூர் காட்பாடி. இப்போ நம்ம ஷோரூம் வேறு போக முடியுமா என்னான்னு கூட தெரில. இவன் பேச்சை கேட்டு வந்து நான் இந்த vlog வந்து ரொம்ப நாளாகவே எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் அது செட்டே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. இப்போ கூட பாருங்களேன், நான் ஒரு பிளான் போட்டு நான் vlog எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு அப்படி ஒரு இதுவாக வச்சுருந்தேன். ஆனால் அது பாருங்களேன், தேவையில்லாமல் ரூட்டை மாற்றி விட்டு வேறு ரூட்டில் வந்து இப்போ அதுவும் வந்து இப்போ அவங்ககிட்ட வண்டி கொடுத்துட்டு என் கூட வாடான்னா இப்போ இவனுங்க ப்ராஜெக்ட் சென்டராண்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிற வழியில் தான் இருந்தாலும் அவங்க போயிட்டோண்டா நீ வாடா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஷோரூம் போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடலான்றேன். இப்போ அவன் ப்ராஜெக்ட் சென்டராண்ட போய் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் ஷோரூம் போகணும். இவன் பண்ணுற வேலையில் நான் வேறு இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் மைக்கும் வேறு வீட்லேயே விட்டு வந்துட்டேன். இப்போ அதை வேறு வீட்டில் விட்டு வந்துட்டு இப்போ அது வேறு ஷோரூமாண்ட போய் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. வீடியோ கூட எடுக்க முடியாது ஷோரூமாண்ட. செம்ம கடுப்புங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வேறு இப்போ ஒரு ட்ரிப்பு வேறு போகலான்னு இருந்தோம். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அது வேறு கேன்சல் ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த ட்ரிப்பு வேறு கேன்சல் ஆனதுனால ஒன்றுமே பண்ண முடியலங்க. செம்ம கடுப்பாகுது. வேறு எங்கே போனான் முன்னாடி? 2 பேரும் நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கானுங்க. நாளைக்கு ட்ரிப்பும் கேன்சலுங்க. இப்போ இந்த வேலூர், ஆனால் வேலூர் உள்ளே எங்கன்னா போவோங்க, ரொம்ப தூரம் போக மாட்டோம். வேலூர் உள்ளேயே இங்கே எங்கன்னா போகலான்ட்டு இருக்கிறோம். ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன் வேலூரில், ஏதோ ஒரு பேர், அந்த பேர் என்ன, அந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு தெரில. அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு ஃபால்ஸ் பார்த்தேன், அந்த ஃபால்ஸ் வேணால் போகலான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். சரி நாளைக்கு மேபி அந்த விலாக் வந்து வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த விலாக் எடுத்தோன்னா நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வருமா என்னான்ட்டு நைட்டு வீட்டுக்கு போய் செக் பண்ணால் தான் தெரியுங்க. நான் வேறு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், இது எப்படி வரும்னு தெரில. விலாக் வேறு எங்கங்க சொதப்பிருச்சுங்க இந்த விலாகு. நான் சொல்கிற மாதிரி கேட்குறானுங்களா அவனுங்க. நான் மத்தியானமே முடிச்சு வைடான்னு சொன்னேன். நான் 12 மணிக்கெலாம் முடிச்சு வச்சிட்றேன் வேலையை. நான் 2 மணிக்கு vlog எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு எங்கெங்க கேட்குறானுங்க. எல்லாம் இந்த சர்மா பண்ணுற வேலை. அவனை செருப்பாலேயே அடித்தா சரியாக போயிடுதுங்க எல்லாம். எங்கே போனானே தெரில. ஏதோ முன்னாடி போகிறானுங்களே அந்த 3 பேருமே அவனு சர்மா கிளாஸ்மேட் தாங்க அவனுங்க. ஒருத்தங்கிட்ட கூட லைசன்ஸ் இல்லை. ட்ரிபிள்ஸ் வேறு போகிறானுங்க, அதுவும் சிட்டியுள்ள. பார்த்துக்கோங்க வண்டி நம்பர் இருங்க காட்டுறவங்களுக்கு. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TN 73 B9175. இந்த வண்டி நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க. எவன் வண்டின்னு தெரில, ஆனால் சர்மாவோட ஃப்ரெண்டு வண்டி தான். லைசன்ஸ் இல்லை, சர்மாகிட்டே லைசன்ஸ் இல்லை, அவனே ஓட்டிகிட்டு தெரியுறான். மறக்காமல் அவன் வண்டியும் நான் நம்பர் பிளேட் இணைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அவன் வண்டி மேலேயும் ஒரு கேஸை போட்டு விடுங்க, இவனுங்க வண்டி மேலேயும் ஒரு கேஸை போட்டு விடுங்க. இந்த மாதிரி நம்பர் பிளேட்டு லைசன்ஸ் இல்லாத பசங்கள்லாம் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் 3 பேர் போயின்னு இருக்கானுங்க பாருங்கள். இவனுங்களாம் சும்மா விடாதீங்க. அதாவது நடுவில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கெல்லாம் ஓவர் வாயுங்க. அவனுக்கெல்லாம் 4 வாய் மேலேயே குத்துங்க கேஸ் போட்டு உள்ளே வச்சு. வண்டியை சீஸ் பண்ணுங்க இவனுங்க வண்டியை. ஒரே நிமிஷம் இருங்க. பூவர்சா ஏய் லைட்டாக கொஞ்சம் நவர்றா டேய். வண்டி நம்பர் பார்த்துக்கிட்டிங்களா?
எந்த சைடு போனானுங்கன்னு தெரியலையே. இதோ நிற்கிறானுங்க இங்கே. A2R இந்த வண்டி நம்பர் சொல்கிறேன் பாருங்க, TN73AC8878. நல்லா செக் பண்ணி பாருங்கள். இவனுக்கிட்ட லைசன்ஸே இல்லை, இவனுக்கு ஆதார் கார்டு கூட நினைக்கிறேன். இவனுக்கிட்ட லைசன்ஸே இல்லை, ட்ரிபிள்ஸ் வரானுங்க. அதுவும் அந்த வண்டிலையும் வரவனுங்களும் ட்ரிபிள்ஸ் வரானுங்க. இவன் முகத்தை கூட நல்லா காட்டுறோம், பார்த்துக்கோங்க. A2R இப்போ சர்மாவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. மேலே போயிட்டு ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஷோரூம் கிளம்பிட்டோம். இப்போ ஷோரூமுக்கு இன்னும் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பரவாயில்லைங்க, இங்கெல்லாம் ரோடு பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க. பார்த்தா வண்டிங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை ரோடு பிளாக் பண்ணி முடிச்சு எடுத்துட்டாங்க போல். பிரதமர் வந்துட்டு போயிட்டார் போல். இப்போ இன்னும் ஷோரூமுக்கு வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 3 கிலோமீட்டர்ஸ் இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப இப்படி தாங்க வரணும். வந்துட்டு நம்ம இது பண்ணணுங்க, ஸ்டிக்கர் ஓட்டணுங்க. இங்கே நான் வந்து இந்த வைசருக்கு கூட இப்போ பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்டிடலான்னு பார்க்குறேங்க. ரொம்ப அழுக்காகுது, அது நம்மளால் மெயின்டைன் பண்ண கூட முடியல. ரொம்ப பிஸியாக இருக்குது இப்போலாம், கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டிக்கர் ஒட்டிடலான்ட்டு இருக்கேன். வைசர் கூட பிளாக் கலர் ஃபுல்லாக. ஆனால் அது ஒட்டினா ஒரு டைம் ஒட்டலான்னு தோணுது, ஒரு டைம் ஒட்ட வேணான்னு தோணுது. ஒட்டலைனாலும் நல்லா இருக்குங்க, ஒட்டினாலும் நல்லாயிருக்கு, ஒட்டலைனாலும் நல்லா இருக்குது. எப்படி என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. வாங்க முதல்ல போயிட்டு நம்ம வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இந்த போல்டு மாட்டிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலான்னு அப்படியே ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு எதனா ஒரு பிளான் பண்ணலாம், கொட்டலாமா வேணாமான்னு. இப்போ நாளைக்கு வேறு ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப தூரம் போக மாட்டோங்க, இங்கே கன்ஃபார்ம். ஆனால் வீட்டில் இருக்க போர் அடிக்கும். கண்டிப்பாக இங்கே வேலூர் உள்ளேயே பார்த்தோன்னா ஒரு ஃபால்ஸ் பார்த்து வச்சுருக்கோம், அங்கே தான் போகலான்ட்ருக்குறோம். அந்த ஃபால்ஸ் போவோம். அப்படி இல்லாட்டி வேறு எங்கன்னா இங்கே தாங்க ஊருக்கு வேலூர் உள்ளே எங்கன்னா சுற்றிட்டு இருப்போம். ஆனால் நெக்ஸ்ட்டு மந்த் திரும்ப பிளான் பண்ணுவாங்க, திரும்ப அடுத்த மாதம். அப்படி இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பிளான் பண்ணிட்டு அதுக்கு வேணால் ஒரு ட்ரிப்பு நம்ம போகலாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா நாங்கள் விசாரித்து பார்த்தோம், இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா போகலான்ட்டு. கொடைக்கானலும் சரி, ஏலகிரியும் சரி, ஏற்காடும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாக இருக்குது. வேறு இப்படி வெயிலுக்கு ஓவராக காஞ்சிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இப்போ போனாலும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் குளிர்காலத்தில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். சரி குளிர்காலத்தில் போனால் இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக வண்டி நல்லா ஃபுல்லாக பனியாக இருக்குங்க, ரோட்டில் வண்டி ஓட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரி அது மாதிரி அந்த டைமில் ஓட்டு போகலான்ட்டு இருக்கோம். சரி அந்த டைமில் போகலான்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஏற்காடு சரி வேணான்ட்டு விட்டாச்சு, ஏற்காடும் வேணான்ட்டு விட்டாச்சு, கொடைக்கானல் எல்லாமே அந்த டைமில் போகலான்ட்டு இருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர்ஸில் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஷோரூம் கிட்டே போயிட்டோம். இல்லை இங்கே ஒரு பிரிட்ஜு தாண்டிட்டோம்னா வேலூர் வந்துடுவோங்க. சரிங்க, நம்ம ஷோரூம் கிட்டே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். A2R நம்ம இப்போ ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது ஷோரூம் கிட்டே. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஷோரூம். A2R நம்ம அவ்வளோதான் ஷோரூம் கிட்டே வந்துட்டோங்க. இப்போ அவ்வளோதாங்க, இதை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. இப்போ ஷோரூம் கிட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க KTM ஷோரூம், வேலூர் KTM ஷோரூம்ங்க, சர்வீஸ் சென்டரில். மேலே புது RC பைக்கு இருக்குங்க, GP எடிஷன்லாம் இருக்குது. ஓகேங்க வண்டி நான் இப்போ உள்ளே கொண்டு போய் விட்டு
இது பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டரில். ஆனாச்சா ப்ரோ அதை போய் எடுத்து பார்க்க போகிறோம் ப்ரோ போயிட்டு 360 இருக்கா அதில் 360 நல்லா இருக்குது. 360 ஃப்ரண்ட் கேம் ஆன் இருக்கா? ஃப்ரண்ட் கேம் தான் பேக் வந்து பேக்கில் ஸ்க்ரீன் நம்ம எப்படி எடுத்து வந்துருக்கோம். ஃப்ரெண்டை மட்டும் தெரிஞ்சு ப்ரோ நான் பார்க்குறேன் என்ன பார்க்குறேன். முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் அதான் ஃப்ரெண்ட் ஆஃப் பண்ணல தெரில எனக்கு. நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா A2R இப்போ நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணிட்டோம். ஸ்டிக்கர் தாங்க ஓட்ட முடியல இன்றைக்கி. ஸ்டிக்கர் இப்போ நம்ம வீட்டாண்டே ஒரு நாள் ஓட்டிக்கலாம் பக்கத்துலேயே. இந்த சர்மா பையன் பண்ண வேலையில் இதுக்கே டைம் லேட் ஆகிடுச்சு. ஸ்டிக்கர் தான் ஓட்ட முடியல. இதாங்க ஷோரூமு. அவ்வளோதான் நம்ம கிளம்பிடுறோம். ஸ்டிக்கர் எங்கே ஓட்டினா நல்லா இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. ஸ்டிக்கர் சரி சரி A2R டைம் வேறு ஆயிடுச்சு. நான் கடைக்கு வேறு போகணும். சரி இன்னொரு நாள் ஓட்டிக்கலாங்க. போகலாமாடா? இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:24 ஆயிடுச்சு. நான் வந்து எங்கள் அப்பா வேறு இப்போ கத்த போகிறாரு கடைக்கு லேட்டாக போகணும். நான் எப்படி போயிடலாங்க இப்போ நம்ம இன்னும் இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். A2R எதில் போயிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவரில் போயிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஹைவேலேயே போகிறதுனால சீக்கிரம் போயிடலாம் A2R. சரிங்க, நான் ஹைவே ஏறிட்டு மற்ற விழா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கிளம்பிட்டோம், ஹைவே ஏறியாச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எப்படி ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். A2R இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூட்டுத்தாக்கு வந்துட்டோங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 16 இல்லை 17 இருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் ஷோரூமில் அவ்வளோ vlog எடுக்க முடியலங்க. நான் எல்லாம் இந்த சர்மா பையன் பண்ண இதில் செல்ஃபி ஸ்டிக்கும் மைக்கும் வீட்டிலே விட்டு வந்துட்டேங்க. அதனால் அங்கே ஷோரூமில் vlog எடுக்க முடியல. நான் ஏதோ வெளியில் போயிட்டு வந்த கேப்பில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கிறான் போல் சர்மா அந்த மேனேஜர் அண்ணாகிட்ட. அது என்ன பேசியிருக்காங்க என்ன எதுன்னு தெரியல. ஏதோ பார்த்தேன் லைட்டாக ஏதோ பேசுன மாதிரி இருக்குது. அது என்ன கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அது போடுறேங்க. இது இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் இருக்குங்களாங்க. நம்ம ஒரு நாள் ரத்னகிரி கோயில் வந்தோம்ல அந்த ஏரியா தாங்க பூட்டுத்தாக்கு. இன்னும் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் 15 வந்துடுங்க. A2R இப்போ நம்ம அவ்வளோதாங்க கிட்ட வந்துட்டோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. A2R நம்ம வண்டிக்கு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பேரே வச்சிடலாம். எனக்கு வந்து ஒரு பேர் தோணுது லியோன்ட்டு. அந்த லியோ ஏன் இந்த லியோன்றது வந்து அது அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கும்போது நான் சொல்கிறேன். அடுத்த விலாகில் எதுனா அடுத்த ட்ரிப் எங்கன்னா போகும்போது விலாக் எடுக்கும்போது சொல்கிறேன் இந்த வண்டிக்கு ஏன் நான் லியோன்னு பேர் வைக்கலான்ட்டு. எனக்கு ஆனால் லியோன் வைக்கலான்னு தோணுது. இல்லை வேறு எதனா பேர் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பைக்குக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு. அப்புறம் இன்னும் 8 கிலோமீட்டர்ஸில் நம்ம போயிடுவோம். அவ்வளோதான். எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. இந்த சர்மா பையன் வேறு வண்டி நிறுத்துறான்னா முக்கியமான வேலை இருக்குன்ட்டு நான் வேறு நிறுத்தாமல் அவனை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம போயிடலாங்க வீட்டுக்கு. ஐயோ இங்கே எல்லாம் ஆப்போசிட்டில் வேறு லைட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் லைட் போட்டு ஃபுல்லாக ஹை பீமில் வச்சுருக்கிறதுனால முன்னாடி வரும்போது அப்படியே ஃபுல்லாக இது அடிக்குதுங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. குறைக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நம்ம வண்டியை வந்து ஐபீம்லாம் போடவே தேவையில்லைங்க. அதுவே நல்லா பாருங்கள் எவ்வளோ தூரம் வெளிச்சம் வருது. ஐபீம்லாம் நம்ம போடவே தேவையில்லை. எனக்கு வேறு டைம் வேறு ஆயிடுச்சு. இந்த சர்மா பண்ணதுனால இவ்வளோ லேட்டுங்க. இல்லாட்டி சீக்கிரமாக முடிச்சுருப்போங்க. பாருங்களேன் ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு. எனக்கு சைடில் ஒரு ஓரமாக வண்டி நிறுத்தி நின்னாங்கன்னா கூட தெரியாதுங்க.
எவ்வளோ ஐவியும் போட்டு வராங்க இப்படி எதிரில். சரி இந்த இடத்துல நான் அடிக்கடி முன்னாடி இங்கே கடை வைக்கும்போது இதில் போயிட்டு வருவேங்க. 2 பேராக போனாலும் கண்டிப்பாக வராசுங்க. அதனால தான் நான் பொறுமையாக ஒரே கீரில் லைட்டாக ஏற்றி இறக்கணுங்க. இங்கேயும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். இங்கெல்லாம் பயங்கரமாக வராசும். அதனால தான் நான் இங்கே கரெக்டாக ஏற்றி இறக்கிடுவேன். ஒரே கீரில் ஏற்றி இறக்கணும் பொறுமையாக. ஒரு 5 அவ்வளோதான் ஸ்பீடு லிமிட்டே இருக்கணும் அதில். A2R அவள் தாங்க. நம்ம கடையாண்ட வந்துட்டோங்க. கரெக்டாக 6:52 ஆயிடுச்சு. வந்துட்டோம் நம்ம கடையாண்ட. இன்னும் உள்ளே போயிட்டு லெஃப்ட்டு ரைட் கட் பண்ணால் அவ்வளோதாங்க நம்ம கடை வந்துடும். ட்ரிப்பு போகலான்னு இவ்வளோ நாளாக ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து ஃபோன் எடுக்கிறாங்க நம்ம கைலாஸ், என் ஃப்ரெண்டு. இப்படி இருக்கிறானுங்க. கொஞ்சம் வழி விட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே நம்ம கடை தெரியும். அதோ தெரியுது பார்த்தீங்களா? ஐயோ இங்கே தான் ரோடு தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. மற்றபடி அவ்வளோதாங்க நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோங்க.